ஏங்க எல்லாத்துக்கும் பிளானில் சேஞ்ச் இருக்கும், எங்களுக்கு பிளானே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இருக்குங்க ஒவ்வொரு தடவை நான் உடம்புப்பேட்டை போகும்போது இந்த ரோட்டில் வந்தேன்னா இந்த இடத்த அவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன். இப்படியே இருக்குனுங்க இந்த இடம். இப்போ தாங்க நம்ம ஆலியார் டேமுக்கிட்ட வந்திருக்கோம். மேலே ஏறி வந்தாலுங்க இவ்வளோ தூரம் ஏறி வந்து வேர்த்து பூத்து பாருங்க, வேர்த்து பூத்து போச்சுங்க. செம வெட்டிக்கலாக ஏறிச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பர் நாள், சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்குது இன்றைக்கி. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா ரைட் டே, த ரைட் டே. இன்றைக்கி வந்து நம்ம ரைடு கிளம்பிட்டோங்க. சொன்ன பார்த்தீங்களா கொடைக்கானல் போகிறோன்னு, அதான் கிளம்பிட்டேன். ஆனால் அதில் ஒரு சின்ன மாற்றம் இல்லை, பெரிய மாற்றம்ங்க. சரி வாங்க இதெல்லாம் போக நான் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திடீர்னு நேற்று வர 2 பேர் வரேன்னாங்க, 2 யூடியூப் ரைடர்ஸ். அவங்க யாருன்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். 2 பேர் வரேன்னாங்க. ஒருத்தர் அவரோட சுச்சுவேஷன் காரணமாக திடீர்னு வர முடியல. அவர் நேற்று நைட்டு கன்ஃபார்ம் பண்ணார். அப்புறம் நாங்கள் கொடைக்கானல் போகலான்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் திடீர்னு என்ன சொன்னாங்க, வால்பாறை போகலாங்க அப்படின்னு பிளானை மாற்றிட்டாங்களா. சரி எங்கே ஒரு பக்கம் நம்ம வெளியே போனால் சரி அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளானையே மாற்றி கொடைக்கானலுக்கு பதிலாக இப்போ வால்பாறை போயிட்டுருக்கோங்க. 8 மணி. ஆனால் 8 மணிக்கு நாங்கள் அங்கெல்லாம் அசம்பிள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் நேற்று. இப்போ நான் ஊர்லேருந்து கிளம்பி போகிறதுக்கே இப்போ மணி 8 ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இங்கேருந்து ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக உடம்புப்பேட்டையிலேருந்து முக்கோணத்துலேருந்து நம்ம அப்படியே வால்பாறை, ஆலியார் அப்படியே வால்பாறைங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே சுங்கத்தில் வந்து அங்கே போய் அவரை மீட் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் 2 பேரும் வால்பாறை போகிறோங்க. இதாங்க இன்றைக்கி பிளானு. சரிங்க, நான் இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் பார்க்குற ரோடு தான். அதனால் நான் கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கன்டினியூ பண்ணுறேங்க. வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, செமையாக இருக்குங்க. ஒவ்வொரு தடவை நான் உடம்புப்பேட்டை போகும்போது இந்த ரோட்டில் வந்தேன்னா இந்த இடத்த அவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன். இப்படியே இருக்குனுங்க இந்த இடம். போகிற வழியில் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் இந்த இடம் எனக்கு எப்பயுமே ஃபேவரட்டுங்க. எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே நம்ம கொடை பிடிச்ச மாதிரி இருக்குங்க. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த இடம் இதே மாதிரி தான் இருக்குங்க. சில மணி நேரங்கள் கழித்து இன்னும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் போனோம்னா நம்ம அங்கே அந்த சுங்கத்துக்கு போயிடலாங்க. இப்போ உடம்புப்பேட்டையிலேருந்து நேராக முக்கோணத்துலேருந்து அப்படியே சுங்கம் போயிடுவோம். இல்லை ஸ்கூல் டைமுங்களா, அதனால் கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்ததுங்க உள்ள. வீடியோ எடுக்கல, அதான் கொஞ்சம் அவுட்ரு வந்து அப்படியே எடுக்கிறேன். இந்த ரோட்டில் அப்படியே கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட்டில் போகணுங்க. சரி நான் அப்படியே உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேங்க. அடுத்தது இந்த ரைடில் எனக்கு உண்மையாலுமே செம்ம ஃபீலிங்காக இருக்குங்க. செம்ம கிளைமேட்டு. இப்போ தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புறேன். அந்த பாட்டு, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு ஒரு பாட்டு வரும்லங்க, அப்பா செமைங்க. அந்த பாட்டை கேட்டுட்டு போகிறது சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ஹில்ஸில் போகும்போது செம கவுதிங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தில் வந்துட்டேன். சுங்கத்துக்கிட்ட வந்துட்டேன். இதில் லெஃப்ட் எடுத்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா ஆலியார், நேராக போனால் ஆனமலை, ரைட்டில் போனால் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர். இதில் நம்ம லெஃப்ட்டில் தான் போகணும். இங்கே தான் நண்பர் வரன்ட்ருக்காரு. ஒரு வரட்டு நான் அவருக்கு உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இப்போ இங்கே எங்கேயா ஒரு டீ கடை பார்த்து செட்டில் ஆகுங்க. சல்லுன்னு வந்துட்டேங்க. 90s கிட்ஸுக்குன்னே ஒரு பாட்டு இருக்குன்னு தெரியுங்களா, அந்த ஒரு செட் ஆஃப் சாங்ஸு, அதை அப்படியே போட்டு விட்டேன். வண்டி வந்ததே தெரியலைங்க. சல்லுன்னு வந்துட்டேன். அது ஏரியாவும் சூப்பராக இருக்குங்களா பார்க்குறதுக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே வந்தாச்சு. சரி நம்ம இங்கே எங்கேயாவது ஒரு டீ கடையில் வெயிட் பண்ணுவோங்க, அவர் வந்துடுவார், கரெக்டாக இருக்கும். ஆனால் டீ கடையை தான் காணோம், அந்த இருக்குது. நீங்கள் ஓட்டு வெயிட் பண்ணுவோங்க. ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வந்துட்டேன். சும்மா வந்து ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் ஆந்திவே பொள்ளாச்சிக்கிட்ட வந்துட்டார். இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் இங்கே வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். வந்தோடனே நானும் அவரும் கிளம்ப வேண்டியது. அவர் ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம். ஓகேங்களா?
நீங்கள் எப்படி போக போக ஹில் வியூ என்னென்ன வியூ பாயிண்ட் போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நீங்கள் முடிஞ்சாலும் கவர் பண்ணிடுவோம், இல்லைன்னா நாளைக்கு ஒரு நாள் இருந்து கவர் பண்ணிட்டு போகலாங்கிறது ஐடியா. சரி, கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கில் இருக்குது, அதை அப்படியே நம்ம பண்ணுவோம். அவர் வரட்டும், அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுவோம். நண்பர் வந்துட்டாருங்க பாருங்க, அவருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் வராரு. ஒரு டீ சாப்பிட்டு இப்போ கிளம்பிடுவோம். அவர் யாருன்னு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணல, இப்போ சொல்கிறேன். வந்தாச்சு, நண்பரை மீட் பண்ணியாச்சு. அது யார் தெரியுங்களா? அவர் தான் வேர்ல்ட் ஆஃப் தமிழா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. ஒரு பேர் ஹரி. அஜய்னு ஒரு ஃப்ரெண்டு மூலிமா தான், தம்பி வரலன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் மூலிமா தான் ஒரு ஃப்ரெண்ட் ஆனார். அவர் நான் தான் இப்போ போயிட்டுருக்கேன், அவர் முன்னாடி போயிட்டுருக்காரு. நான் அப்படியே அவர் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கிறேன். இனி அப்படியே மேலே போயிட்டு இன்றைக்கி என்னென்ன சைட் சீயிங் பார்க்குறோங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு அதிரப்பள்ளி போகலாம் அப்படின்ட்டுருக்குறோம். அங்கே மழை எப்படி இருக்குது என்னங்கிறத பொறுத்து தான் பிளான் மாறும். நம்மளுக்கு தான் தெரியுமே, நம்ம போடுற பிளான் எப்பயும் ஒரு வாக்கில் தான் போகும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த ரைடை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வரோங்க, சரிங்களா? வாங்க அப்படியே மேலே போக போக அப்படியே உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். வியூ பாயிண்ட்ஸில் என்னென்ன இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு இப்போ கீழேயே பார்த்தீங்கன்னா ஆலியார் டேமுங்க. ஆலியார் டேம் பார்த்துட்டு அப்படியே மேலே போனோம்னா, கொஞ்சம் மேலே போனோம்னா அறிவு திருக்கோயிலாக தான் அந்த வேதாத்ரி மகரிஷி வாழ்க வளமுடன் சொல்லிட்டு இது பண்ணுவாங்களேங்க, அதுங்க. அப்படியே அதுக்கு மேலே போனோம்னா மங்கி ஃபால்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஹில்ஸ் ஏறணுன்னு. அதனால் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு, இங்கே செக் போஸ்ட்டில் என்ட்ரி போடணுங்க. என்ட்ரி போட்டு தான் போகணும். செம்மையாக இருக்குங்க. கிளைமேட்டு சூப்பர் கிளைமேட்டுங்க. இப்போது மழை சீசன் தானுங்க, அதனால் கிளைமேட் வந்து செமையாக இருக்குது. ஏங்க மேலே ஏற போகிறோம், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ரைட்டு செமையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மழை மட்டும் வராமல் இருந்தால் சரி. மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் என்ன நம்மளை கசகசன்னு ஆக்கி விட்றோம், அதுதான் பிரச்சனை. இப்போ தாங்க நம்ம ஆலியார் டேமுக்கிட்ட வந்திருக்கோம். இங்கேருந்து வியூ எப்படி இருக்கு பாருங்க, செமையாக இருக்குதுங்க. அவ்வளோதான், இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் ஆலியார் டேம். 1 கிலோமீட்டரும் கூட இல்லை, ஒரு 600-700. அந்த எல்லோ கலரில் தெரியுதுங்களா ஒரு பிரிட்ஜு, அதுதான் ஆலியார் டேம் வியூ. நான் காட்டுறேங்க போய். ஆலியார் டேமுங்க. ஆலியார் டேம் வியூ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆலியார் அணை தண்ணி ஃபுல்லாக போகுதுங்க. செமையாக இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கு. செம்ம சூப்பராக இருக்குங்க லொக்கேஷன். அந்த இடத்துக்கு போக முடியுமாலாம் தெரில, பார்ப்போம். கோயில் வேதாத்ரி மகரிஷி அந்த மெடிடேஷனு, அந்த யோகா அதெல்லாம் சொல்லித்தராங்கல்லங்க, அதுங்க. A few inches later. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வால்பாறை என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். இதுதான் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் இப்போ தான் என்ட்ரி போட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் மங்கி ஃபால்ஸ் வந்து க்ளோஸில் இருக்குங்களாமாங்க. அதனால் இப்போ நம்ம அங்கே போக முடியாது. இருந்தாலும் நம்ம எதாவது ஒன்று புதுசாக கவர் பண்ணி தான் ஆகணும். யாரும் கவர் பண்ணாத மாதிரி ஒரு இடத்த கவர் பண்ணுவோம். தெரியுதுங்களா? இதான் வந்து நம்ம வால்பாறை ஏறுறோம்ல, அதோட ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு இங்கே ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுங்க. அப்படியே பக்கத்தில் இங்கே வந்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி இருக்குது. இதில் மேலே போனால் ஒரு ஃபால்ஸ் இருக்குங்களாமாங்க. அவர் சாரே சொன்னார், இங்கே போங்க தண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. இது எல்லா டைமும் ஓப்பனில் இருக்காங்களாம், கூட்டம் இல்லாதப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. வந்தீங்கன்னா இங்கே கேட்டு பாருங்கள், ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லேயே கேட்டு பாருங்கள், ஃப்ரீயாக இருந்தால் அலோவ் பண்ணுவாங்க. போய் அதையும் பார்த்துட்டு வாங்க. மூச்சு பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க. பாருங்க எத்தனை பேருக்கு வேணும் வருங்க. பட்டாம்பூச்சி, சிட்டுக்குருவி, பட்டாம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சூப்பராக இருக்குங்க.
உள்ள செடி கொடிகள் எல்லாமே பார்க்குறக்கு அழகாக இருக்குது. குழந்தைகளும் கூட்டிகிட்டு வரலாங்க, இங்கே நல்லாயிருக்கும். வேறு ஆர்ச்சஸ்லாம் பாருங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் ஏறி வரணும் நடந்து வந்தீங்கனாலும். ஆனால் வந்தீங்கனாலும் ஒர்த்தாக ஒரு வியூ இருக்குது, தெரியுதுங்களா? மேலே அந்த டவர் வரைக்கும் நம்ம போகலாங்க. அந்த டவரில் போய் நம்ம வியூவை பார்க்கலாம். அந்த வியூவை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்தே காட்டலாம், நான் நல்லா இருக்காது, மேலே போய் காட்டுறேன். பட் அங்கே நிற்கிறார் தலைவர், லாக் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கு முன்னாடி சத்தம் கேட்குதுங்களா உங்களுக்கு? வந்தாச்சு. அந்த இடத்துல தான் எங்களுக்கு ஃபால்ஸு. போகிற இடம் பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல? செம்ம சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ பக்கத்தில் இந்த ஸ்பாட் இருந்துருக்கு எத்தனை நாள் நமக்கு தெரியல. நினைச்சாங்க நான் பார்க்குறேன். பார்த்தீங்களா ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு? பார்த்தீங்களா செமையாக இருக்குங்க. ஒரு கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க தண்ணி. மேற்க விறுவிறுக்க ஏறி வந்தேங்க, ஆனால் சூப்பராக இருக்குங்க. அது இந்த இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்கவங்களுக்கு தெரியுது. மேக்ஸிமம் யாரும் இதை கவர் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நான் பார்த்த வீடியோவில் எதுவும் இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செக் போஸ்ட்லேயே கேளுங்க. செக் போஸ்ட் மேலேயே தான் இந்த ஸ்பாட் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஏரியா ஏன்னா வந்து பெஞ்சில் உட்காந்துட்டேன்னு பார்க்காதீங்க, இது அதை விட சூப்பரான ஒரு இடம்ங்க. எனக்கு இந்த ஃபால்ஸ் பிடிச்ச அளவுக்கு இந்த இடத்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள். ஜம்முன்னு வந்து ஒரு கோயிலை போட்டு ஃபேமிலியோட அப்படியே உட்காந்து இந்த வியூ என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ நான் வந்த டைம் யாருமே இல்லைங்க, அமைதியாக இருக்குது. அந்த வால்ஸோட சத்தம் மட்டும்தான், அவ்வளோ இனிமையாக இருக்குங்க. பாருங்க, இதில் அவர் ஏறி போயிட்டு வந்துட்டாருங்க. எப்படி இருந்ததுங்க? வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் ஒர்க் அவுட்டு இந்த ஜிம்மு இதெல்லாம் ட்ரை பண்ணவே வேணாம். இந்த மாதிரி 4 டைம் ஏறி இறங்கினாலே போதும். அது அந்த செகண்ட் ஸ்ட்ரெச் இருக்குது பாருங்கள், அதில் போய் பாருங்கள். நல்ல ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். ஹாப்பி ஜெர்னிக்கும். இதுக்கு என்னங்க ஜெர்னி? இருங்க நானும் வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க, போயிடாதீங்க. இந்த மேலே ஏறி பார்ப்போங்க எப்படி இருக்குன்ட்டு. தலைவர் வேறு கைப்படுத்தி விட்டார் மலையை. சரி போய் பார்ப்போங்க. நான் உண்மையிலுமே அட்வென்ச்சராக தாங்க இருக்குது. மேலே ஏறி வந்தாலுங்க இவ்வளோ தூரம் ஏறி வந்து வேர்க்க போட்டு வருங்க, வேர்த்து பூத்து போச்சுங்க. செம வெர்டிகலாக ஏறிச்சு. ஆனால் ஏறி வந்ததுக்கு செம ஒர்த்தான ஸ்பாட்டுங்க இது. செம ஒர்த்துங்க. வந்து பாருங்கள், ஆலியா டேமோட ஃபுல் வியூ தெரியுதுங்க. அந்த ஹில் டாப் வியூவில் எல்லாமே சூப்பராக தெரியுது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா க்ரௌட் இல்லைன்னா அலோவ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கேட்டு இந்த இடத்த வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏறுறது ஈஸிங்க. இங்கேருந்து வியூ பார்க்க எவ்வளோ அழகாக இருந்ததோ அதே மாதிரி இந்த படி பார்க்குறது செம பயமாக இருக்குதுங்க. அது சொன்னது உண்மைங்க. இறங்குறப்ப தாங்க கை காலெலாம் நடுக்க எடுத்துது. ரைட் சைடில் மட்டும்தான் கைப்பிடி இருக்குது, லெஃப்ட் சைடில் இல்லை. அதே ஒரு இதாக இருக்குங்க. சரி நான் இறங்கிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வந்ததுக்கு செம ஒர்த்தான ஒரு பிளேஸ் பார்த்துட்டோம். சார் தான் சொன்னார் நமக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது போயிட்டு வாங்க அப்படின்னாரு. ஓகே தான், நல்லா இருக்குங்க, சூப்பராக இருந்ததுங்க. வியூ மேலே டேம் வியூலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வந்தால் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். இங்கே இருந்தாங்க ஹில் ரூட் ஆரம்பிக்குது. செமையாக இருக்குங்க வியூ, பயங்கரமாக இருக்குது. யார் வந்தாலும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வைல்டு அனிமல்ஸை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போங்க, ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணுங்கள். மங்கி ஃபால்ஸ் க்ளோஸுங்களாமாங்க, அதனால் வந்து நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நாங்கள் எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படியே அடுத்தடுத்து கன்டினியூ பண்ணுறேன். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் கொஞ்சம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வேர்ல்ட் ஆஃப் தமிழா ப்ரோ சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சேனல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, செம்ம வியூங்க, செம்மையாக இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வால்பாறை சீரீஸில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.